शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ननु आत्माश्रयम् अज्ञानम् एकमेव तस्याक्षेपमात्रं करोति न आवरणम् इत्यस्मिन् पक्षे विफलेन घटः इव सत्यज्ञानेन विक्षेपः एव उपादानं विराज्यते उत उपादानमपि निवर्त्यते। ஏகாஜ்ஞானவாதம்னு ஒண்ணு, அஜ்ஞானம் ஒன்றே ஒண்ணுதான். அந்த அஜ்ஞானம் எதை மறந்ததுன்னா ஆத்மநாமத்தால் மறந்தது. ஆத்ம விஷயத்த ஆவரணம், அடுத்த ஆசிரியமும் ஆத்மாதான். அப்போ ஆத்மாவை மறைச்சது அது அனாட்சமாக விக்ஷேபமான காமிக்கிறது. ஆவரணம் விக்ஷேபம் சொல்றோம் இல்லையா, ஆவரணம்ங்கிறது வாஸ்தவமாக இருக்கிற வஸ்துவை தெரிய விடாமல் பண்ணுறது, விக்ஷேபங்கிறது இல்லாத வஸ்துவை இருக்கிறதாக காமிக்கிறது. இது விக்ஷேபமாகிறது ஆவரணம். சுத்தி ஞானம் ஞானம்லாம் சொல்றோமே, அந்த இடத்துல சுத்திக்கு ஆவரணம் கிடையாது. அந்த இடத்துல வந்து ரஜத விக்ஷேபத்தை உண்டாக்குறது அந்த அஜ்ஞானம். இந்த வருஷத்துல இவர் ஒரு கேள்வி கேட்டார். சாதாரணமா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சுத்தியில ரஜதம்ங்கிற காந்தி நம்ம வந்ததுன்னா அதுக்கப்புறம் கிட்ட போய் சுத்தின்னு தெரிஞ்சிருக்கப்புறம் அந்த பிரமம் போயிடுவதைய அப்புறம் அந்த ரஜதம் தெரியுது. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இந்த சுத்தி ஞானம் வந்து அந்த ரஜதத்தை என்ன பண்ணி, சுத்தி ஞானம் ரஜதத்தை அழிச்சுட்டா விநாசம் பண்ணிருக்கா? அதாவது கடத்துல கடமா இருக்கு, கடம் இருக்கு, அது மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து போட்டுட்டாங்கன்னா அது உடம்பு போயிடும். அப்ப கடம் விநாசத்தை அடைஞ்சு விட. அந்த மாதிரி சுத்தி ஞானமானது அந்த ரஜதத்தை அப்படியே உடம்பு நாசம் பண்ணிருக்கா? இது அந்த ரஜதத்துக்கு உபாதானத்தோடு சேர்த்து அஜ்ஞானத்தோடு சேர்த்து நிவர்த்தி பண்ணிருக்கா? இது ரெண்டுல ஒன்று சொல்லணும். சுத்திஜானினா விக்ஷேபா இவ உபாதானி பிரவியாப்தியதே உத உபாதானவக்தி நிவர்த்தியதே. திருஷ்டாந்தம் முதலபாகேன கடைவா. கடத்து மேல முதலத்தை எடுத்து போட்டுட்டாக்க கடங்கிறது உடஞ்சி போயிடுது. ஆனா கடன் எதனால உண்டானதோ அந்த மண் அப்படியே மண்ணு போகுது. அத மாதிரி சுத்திஜானத்தினால ரஜதம் மாத்திரம் போயிடுது, அதுக்கு உபாதானம் அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்றா. உபாதானத்தோட சேர்த்து ஆகிய தசைவ பிரம்மஜானினாகி விக்ஷேப மாத்திர பிரதிவேதி அனுர்மோக்ஷாவதி. நமக்கு பிரம்மஜானம் அஜானத்தை நிவர்த்தி பண்றதுங்கிறதுக்கு திருஷ்டாந்தமான இந்த ரஜத ஜானத்தை சுத்தி ஜானம் நிவர்த்தி பண்றதுங்கிறதுதான் விஜயம். இந்த காந்தி நிவர்த்தி பண்றதுக்கு தான் ரஜ சர்ப்பம் சுத்தி விட்டு இதெல்லாம் தானே வச்சிருக்கோம். அதனால இந்த திருஷ்டாந்தத்துல தியானமானது அஜானத்தை நிவர்த்தி பண்ணாமல் வெறும் விக்ஷேபத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருந்து சொன்னால், இந்த திருஷ்டாந்தமா வச்சு சொல்லக்கூடியது ஆக்ராந்திகள் கூட அந்த பிரம்மஜானி பிரம்ம அஜானத்தை நிவர்த்தி பண்ணாமல் வெறும் விக்ஷேபத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணதாக ஆயிடுங்க. சரி, அப்படி ஆனது விக்ஷேபம் போச்சோ அப்படின்னு கேட்டால் ஆவரணம் இருந்துட்டே இருக்கும். அப்போ அஜ்ஞானம் இருந்துட்டே இருந்ததுன்னா அனிர்மோக்ஷ பிரதங்கா, மோட்சம் இல்லைன்னா அஜ்ஞானம் இருக்கிற வழியில் மோட்சம். சுத்தியில விக்ஷேபம் எதுவுமே இல்லாட்டா கூட அஜ்ஞானம் இருந்து இருக்கிறதுனாலதான் மிருதி இல்லை. ஏன்னா சுத்தியில வேற ஒரு கஷ்டம் இல்லை, சம்சார துக்கம் ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் ஏன் மோட்சம் இல்லை? அந்த பீஜனிக்கு அஜ்ஞானத்துக்கு இருந்து, அதனாலதான் அது முக்கிய இல்லை. இதே மாதிரி ஆயிடும். அதாவது சுத்தி ஜானம் அந்த ரஜதத்தையும் ரஜதம் எந்த காரணத்தினால உண்டானதோ அந்த உபாதான காரணத்தையும் ரெண்டையுமே சேர்த்து நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொன்னால் சுத்திஜானியோ அஜ்ஞான நிவர்த்தவு சத்தியோமுக்தி பிரசங்கா. இது ஏக அஜ்ஞானவாதம்.
ஒரே ஒரு அஜ்ஞானம் தான் சொல்றோம். அப்ப அந்த சுத்தி ஞானத்தினாலே அஜ்ஞானமே நிவர்த்தி எடுத்துன்னு சொன்னா அப்புறம் மோட்சம் தான். ஏன்னா இன்னொரு அஜ்ஞானம் இல்லை. அந்த அஜ்ஞானத்தை சேர்த்து சுத்தி ஞானம் நிவர்த்தி பண்ணும் பட்சத்துல சாத்தியோ முக்தி பிரபஞ்சா பிரம்மஜானம் வரை சாத்தியமே இருக்கவனால சுத்தி ஞானத்தினாலேயே மோட்சம் வரும். சரி, இது ஏக அஜ்ஞான பட்சத்துல தான் இந்த மாதிரி கஷ்டம். நானா அஜ்ஞான பட்சத்தை வச்சு அப்படின்னு சொன்னா சத்தியோ முக்தி பரிகீர்ஷையா பிரதி விஷயம் அஜ்ஞான வேதேவா. ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் வேறு. ஆத்ம விஷயமான அஜ்ஞானங்கிறது வேறு. அது ஆத்ம ஜானத்தினாலும் நிவர்த்தியாகும். சுத்தி அஜ்ஞானங்கிறது வேற. அது சுத்தி ஞானத்தினால போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஞானம் எப்படி தனித்தனியாக இருக்கோ அதே மாதிரி அஜ்ஞானமும் தனித்தனியாக இருக்கு. யாவந்தி ஞானானி தாவந்தி அஜ்ஞானானி சொல்றாங்க. ஒவ்வொரு ஞானமும் ஒவ்வொரு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது. அப்பனா எத்தனை ஞானமோ அத்தனை அஜ்ஞானம். அப்ப நிவர்த்தி இப்படி இருந்துட்டோம்னா அப்ப என்ன ஆகும்? வச்சுக்கலாம். அல்லது இந்த விக்ஷேபம் இருக்கு, பிரபஞ்ச விக்ஷேபம் அத்தியாசம். இந்த அத்தியாசத்துக்கு அஜ்ஞானம் உபாதானம் இல்லை, வேற ஏதோ ஒரு உபாதானம் இப்படியாவது சொல்லலாம். இப்படி சொன்னாலும் இந்த தோஷத்துக்கு வாரணம் பண்ணலாம். ஏன்னா ஏக அஜ்ஞான பட்சத்துல விக்ஷேபத்துக்கு அஜ்ஞானத்தை உபாதானம்னு சொல்லிட்டு சுத்தி ஞானமானது விக்ஷேபத்தை உபாதானத்தோடு கூட சேர்த்து நிறுத்தி கொள்ளணும்னு சொன்னால்தான் அந்த சுத்தி ஞானத்திலேயே மோட்சாவதி மோட்சம் வரணும்ங்கிற தோஷம் வரும். அஜ்ஞானத்தை தனியா வச்சுட்டு விக்ஷேபத்துக்கு உபாதானமாக வேற ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா அப்ப இந்த கஷ்டம் இல்லை. அஜ்ஞானம் பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு. ரஜதத்துக்கு உபாதானம் வேற ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்னா அது தான் திருப்தி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியாவது சொன்னாலும் அத்தியாசத்திய அஜ்ஞான அனுபாதானகத்வேவா அங்கீகரியமானி கல்பனா கௌரவ அத்தியாச சத்தியத்துவே பிரபத்தியேயாதான். இதுல என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அஜ்ஞானத்தை தனித்தனியாக நீங்க கல்பனை பண்ணும் போது ஏகப்பட்ட அனந்த அஜ்ஞானங்களை இருக்கிறதாக கல்பிக்க வேண்டி இது கல்பனையில் கௌரவம் குருகுலம். இன்னொன்னு அத்தியாசத்தை விஞ்ஞான சொல்லணும்னு சொன்னா அதுக்கு உபாதானம் விஞ்ஞாவான அஜ்ஞானமாக இருந்தால்தான் முடியும். இல்லாட்டா அதை சொல்லி ஆகாது. இப்ப அஜ்ஞானத்தை உபாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற எதையோ அந்த ரஜதத்துக்கு அத்தியாசத்துக்கு உபாதானமானு சொல்லிட்டா அத்தியாச சத்தியம் அத்தியாசம் நிச்சயம் ஆக முடியாது, சத்தியமாக ஆயிடும். போனா மட்டுமே கேட்க முடியும். ஏன்னா அதை விட்டாந்தமா காமிச்சுதான் பிரபஞ்சத்தையே விஞ்ஞானம் சொல்லிட்டு. ஆக விஞ்ஞானத்துக்கு இந்த மாதிரி மையம் தாவது பிரதம பக்ஷே தோஷா. இந்த ரெண்டு பக்கமுமே சரியான பட்சம் தான். ஏக அஜ்ஞானவாதம்ங்கிறதும் விஞ்ஞானிகள் ஒத்துள்ள பட்சம் தான். நானா அஜ்ஞானவாதம் ஒத்துள்ளா, பல பேர் ஒத்துள்ளா. அதாவது புரியுறதுக்காக இந்த பிரச்சனைகள் வச்சிருக்கு. ஏக அஜ்ஞானவாதத்தையும் ஒன்றும் ஏதாச்சும் சொல்லுது, நானா அஜ்ஞானவாதத்தையும் சொல்லுது. பிரச்சனை உண்டு. அதை பார்த்து தெரிந்து வேண்டாம் அப்படிங்கிறார் மையம். அதாவது பிரம்மபக்ஷே தோஷா விமதம் பிரம்மஜானம் விக்ஷேப உபாதான நிவர்த்தகம் தத் விரோதித்வேதி பச்சாதிஷ்டாவித்வா யதா சுத்திஜானம் பிராகபாவ அஜதாதிஷ்டாதயோகோ நிவர்த்தகம் சித்தமானா. முதல்ல சொல்லும் போது அவர் என்ன தோஷம் சொன்னாங்க நான் சொல்லி ஞாபகப்படுத்தி. கேள்வி என்னன்னா விக்ஷேபத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணும் சுத்தி ஜானம். சுத்தி ஜானம் எதை நிவர்த்தி பண்ணும்? அந்த ரஜதத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணும். உபாதானமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாது அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி பிரம்மஜானம் கூட உபாதானமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாது, விக்ஷேபத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணணும்னு வந்து அதுக்கு என்ன சொல்றார் அப்படிங்கிற நான் வேற அனுமான பிரமாணம் தான். சுத்தி ஜானம் ரெண்டு விஷயத்தை நிவர்த்தி பண்றது, அதே மாதிரி பிரம்மஜானமும் ரெண்டு விஷயத்தை நிவர்த்தி பண்றது. விமதம் பிரம்மஜானம் பிரம்மஜானம் அது விக்ஷேப உபாதான நிவர்த்தனம். விக்ஷேபம்னா இது பிரபஞ்சம், சம்பூர்ண பிரபஞ்சத்தை விக்ஷேபம் இருக்கணும். அந்த அதுக்கு உபாதானமாக இருக்கக்கூடியது அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது பிரம்மஜானம் சாதிக்கிறார். காரணம் ஏது என்ன? தத் விரோதித்வேதி பச்சாதிஷ்டாதித்வா. ஒரு வஸ்து
ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை நிவர்த்தி செய்யணும்னு சொன்னா அதுக்கு ரெண்டு விசேஷங்கள் தேவைப்படும். ஒண்ணு அதுக்கு விரோதியாக இருக்கணும், இன்னொன்னு அதுக்கு அப்புறம் வந்ததாக இருக்கும். முன்னாடி இருக்கிறத பின்னாடி வந்தது நிவர்த்தி பண்ணும். அதுக்கு விரோதியாக இருக்கும் பட்சத்துல இல்லாட்டா நிவர்த்தியாக நிவர்த்தி பண்ணாது. இப்போ பிரம்மஜானமானது பிரம்ம அஜானத்தை நிவர்த்தி பண்ணி, ஏன் பிரம்ம அஜானத்துக்கு விரோதியாகவும் பிரம்ம அஜானத்துக்கு அப்புறமா வந்ததாகவும் பச்சாத்தாவியாகவும் இருக்கிறதுனாலே அது நிவர்த்தி பண்ணும். நம்ம இருட்டுல பார்க்கலாம், இருட்டு முதல்ல இருந்து எழுந்து இருக்கு, வெளிச்சம் அப்புறமா வருது. இருட்ட நிவர்த்தி பண்ணிடுறது வெளிச்சம். இருட்டு வெளிச்சத்தை நிவர்த்தி பண்ணல, இருட்டதான் இந்த வெளிச்சம் நிவர்த்தி பண்ணுது. அப்படிதானே நம்ம பாக்குறோம். வெளிச்சம் வந்ததுன்னா இருட்டு வெளிச்சத்தை வரவிடாம பண்றது இல்லை, இருட்டுதான் போடுறது. ஏன் அது விரோதியாக இருக்கு, பச்சாத்தாவியாக அப்புறமா வந்ததாக இருக்கு. அதுதான் அவசியம். அப்புறமா வர்றது இருக்கு, அது எவ்வளவு முதல்ல இருக்கிறது நிவர்த்தி பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே பிரம்மஜானங்கிறது பச்சாத்தாவி, அதே சமயத்துல பிரம்ம அஜானத்துக்கு விரோதியாகும் போது இதை விருதுவாக கொண்டு நான் என்ன அனுமானம் பண்ணி சாதிக்கிறேன்னா, பிரம்மஜானம் விஷயத்தோடு சேர்த்து அதுக்கு உபாதானமா இருக்கக்கூடிய பிரம்ம அஜானத்தோடும் நிவர்த்தி பண்ணி சாதிக்கிறேன். தன் விரோதித்து பச்சாத்தாவித்வா திருஷ்டாந்தம் என்ன பண்றது? சுத்திஞானம் பிராகபாவ ரஜதாபாவோடு நிவர்த்தகம். விஞ்ஞானம் ரஜத அத்தியாசத்துடைய உபாதானத்தை நிவர்த்தி பண்ணினதாக இப்படி பேச முடியாது. ஏன்னா ஒரே அஜானத்தை உபாதானமா சொல்லல. அதனால என்ன நையாயிகளுக்கு பேசுற மாதிரி அவங்க பேசுற மாதிரி சொல்லிட்டாங்க. விஞ்ஞானம் வந்ததுன்னா அதனால என்னென்ன நிவர்த்தியாகுது? ரஜத அத்தியாசம் நிவர்த்தியாகுது. அது மாத்திரம் இல்லை, சுத்திஞானம் இல்லாம இருந்தது முன்னாடி. அப்ப சுத்திஞானம் வரத்துக்கு முன்னாடி இருந்த அபாவம் சுத்திஞானத்துடைய பிராக அபாவம் இல்லையா, அதைத்தான் நிவர்த்தி பண்ணினது. பிராகபாவம்னு நையாயிகாவுடைய பட்சம். அவள் சொல்ற பரிகாரம், ஒரு வஸ்து உண்டாகிறதுக்கு முன்னாடி அதனுடைய அபாவம் வருது, அந்த அபாவத்தை அந்த வஸ்துடைய பிராக அபாவம் சொல்றோம். வஸ்து உண்டாயிடுச்சுன்னா அந்த பிராகபாவம் நிவர்த்தி. ஆக சுத்திஞானம் ரெண்டை நிவர்த்தி பண்றது, தன்னுடைய பிராகபாவத்தையும் நிவர்த்தி பண்றது, அதே சமயத்துல ரஜத அத்தியாசத்தையும் நிவர்த்தி பண்றது, ரெண்டு நிவர்த்தி பண்றது. இதே மாதிரி பிரம்மஜானம் கூட ரெண்டை நிவர்த்தி பண்றது. என்ன ரெண்டு? பிரபஞ்சத்துல விஷயம் இருக்கு, அதை நிவர்த்தி பண்றது ஒண்ணு. அதுக்கு உபாதானமான அஜ்ஞானம் இருக்கு, அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது வச்சுக்கலாம். அனுமானம் விதிய பட்சேதி நாஸ்தி புத்ததோஷா. விதிய பட்சம் அப்படின்னு சொன்னா அஜானத்தோட சேர்த்து நிவர்த்தி பண்றது. சுத்திஞானம் கூட ரஜதத்தை நிவர்த்தி பண்ணும் போது அதனுடைய அஜானத்தோட சேர்த்தே நிவர்த்தி பண்றது. வெறும் ரஜதத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணலே, கலபாகம் போல இல்லை அப்படின்னு சொன்னாரியா, அதுவும் சரிதான். அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, மூலாஜானத்தைவ அவஸ்தாபேதாக ரஜதாதி உபாதானானி சுத்தியாதி ஜானங்கள் நிவர்த்தியந்தே அங்கீகாரா. மூல அஜானம் ஒன்னாக இருந்தாலும் அதோட இதுவாக மூல அஜானங்கள் நிறைய இருக்கு. அவஸ்தாதி ஜானம் சொல்றது, விசேஷ அஜானம் சொல்றது, இந்த மாதிரி பல அஜானங்கள் இருக்கு. இந்த அஜானங்கள்லாம் அந்த மூலாஜானத்துக்கு அதீனமாக இருக்கக்கூடிய அஜானங்கள். இந்த சின்ன சின்ன பிராதிபாசிக கிரமங்கள்லாம் வருது, இந்த கிரமத்துக்கு மூல அஜானம் தான் உபாதானம், மூலாஜானம் உபாதானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஏகாஜானவாதம்னா மூலாஜானத்தை வச்சிருந்து பேசுகிறது அநேகாஜானம். மூலாஜானம் ஒன்றுங்கிற வாதம் தான் ஏகாஜானவாதம். மூலாஜானமே அனந்தம் அநேகம் அப்படின்னு சொல்ற வாதம் தான் நானா அஜானவாதம். ஆனா மூலாஜானம் ஒன்றுங்கிற பட்சத்துல கூட மூலாஜானங்களை நிறைய ஒன்றுங்கிறதுனாலே ஒவ்வொரு கிரமத்துக்கு ஒவ்வொரு மூலாஜானம் காரணமாக ஆகும்போது அந்த சுத்திஞானம் அந்த கிரமத்தையும் அதுக்கு காரணமாக இருந்த அந்த அஜானத்தையும் சேர்த்து நிவர்த்தி பண்றது. இதே மாதிரி பிரம்மஜானம் கூட விக்ஷேபத்துக்கும் அதுக்கு காரணமாக இருந்த பிரம்ம அஜானத்தையும் சேர்த்து நிவர்த்தி பண்றது. திருஷ்டாந்தத்துக்கும் தாஷ்டாந்திகத்துக்கும் ஒன்றும் வைஷமியம் கிடையாது. மூலாஜானம் செய்வ அவஸ்தாபேதாக ரஜதாதி உபாதானானி சுத்தியாதி ஞானி நிவர்த்தியந்தே விசங்கீகாரா. ததேவம் ஜடேஷு ஆவரண அனங்கீகாரே நகோதி தோஷா. விசாரம் பண்ணதுனால இந்த அஜானமானது
எதை ஆவரணம் பண்றதுன்னு சொன்னா ஆத்மாவைத்தான் ஆவரணம் பண்றது. ஜடத்தை இது ஆவரணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜடா வச்சுன்னா சைதன்யத்தை ஆவரணம் பண்றது, அதை வச்சுங்க ஜடத்தை சொல்லப்படுறது. எஸ்து பாவரூப அஜான சாதக அனுமானே விஷய ஆவரணம் தத் தசைவ ஆத்ம விஷயே துக்கியாதி ஜட விஷயேஷு ரஜதாதி உபாதானானாம் அஜ்ஞான அவஸ்தா விசேஷானாம் சைதன்யம் விவசாயிகத்வேன பலதः ஆவரணத்துவம் நது சாட்சாத் இத்யைரோதः. இது ஒரு சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்குற விவரணாச்சாரியாவே அந்த அவித்ய அனுமானத்தினால சாதிக்கும் போது ஒரு அனுமான பிரயோகம் பண்ணிட்டாங்க. அந்த பிரயோகத்துல விமதம் விவாதபடம் பிரமாண ஜானம் பிராகபாவம் எதிரித்த விஷய ஆவரண நிவர்த்தியா சுதேசத்தை வஸ்துதிரபூர்வம் கொடுத்தார். தன்னுடைய இந்த ஞானமானது தன்னுடைய விஷயத்தை ஆவரணம் பண்ணிட்டு இருந்த ஒரு வஸ்துவை நிறுத்தி பண்றது அப்படின்னு. அப்படின்னா என்ன ஆயிடுது? அவர் சொன்னதுல இருந்து அஜானத்தை தான் எனக்கு நிவர்த்தி பண்றது. அப்ப அந்த அஜானம் ஞானத்துக்கு எது விஷயமோ அந்த விஷயத்தை மறைக்கிறது ஆவரணம் பண்றதுங்கிறது ஒத்துக்காமலாம் இருக்குது. இப்ப இங்க அது ஞான விஷயத்தை மறைக்காது, ஆத்மாவைத்தான் மறைக்கும், ஜடத்தை மறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்றது. அந்த சொல்லும் போது பொதுவா ஞானத்துக்கு எது விஷயமோ ஆத்மாவோ அனாத்மாவோ எல்லாத்தையும் அஜ்ஞானம் மறைக்கிறது. அந்த ஞானம் அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதாக பேசினாங்க. அப்ப ரெண்டுக்கும் விரோதம் தொட்டு எப்படி நீங்க விரோதத்தை பரிகாரம் பண்றது பெரிய ஒரு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்றார்? சாதாரணமா அனாத்ம விஷயங்கள்லாம் நமக்கு பிரகாசிக்கணும்னு சொன்னா எதனால பிரகாசிக்கிறது பார்க்கணும். சைதன்ய பிரகாசத்தினாலதான் பிரகாசிக்கணும். சத்தியபாசா சர்வமிதம் நிசாதி சொல்ற மாதிரி அது சைதன்யத்தோடு சம்பந்தப்பட்டதுனால பிரகாசிக்கிறது. எந்த மாதிரி சைதன்யத்தோடு சம்பந்தப்பட்ட பிரகாசிக்கும் விஷயம்? அனாவிரதம் ஆவரணம் இல்லாத சைதன்யம் இருக்கு, அதோடு சம்பந்தப்படுறதுனால அனாத்மாவும் சேர்ந்து பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப எதிர ஆவரணம் இருக்கு சைதன்யத்துல அந்த வஸ்துவ பிரகாசம் பண்ணக்கூடிய சைதன்யத்துல ஆவரணம் இருந்தால் அப்ப அந்த வஸ்து பிரகாசிக்காது, வஸ்து தெரியாது. இல்லையா? நம்ம சாதாரண இந்த ஆலோகத்துல கூட அப்படிதான் பார்த்தோம். எப்படி பார்க்கறோம்னா அந்த வெளிச்சம் எது மேல படுறதோ அந்த வஸ்துவை தானே நம்மளால பார்க்க முடியுது. வெளிச்சத்தினால பார்க்க வேண்டிய வஸ்துவை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அந்த வெளிச்சம் எந்த வஸ்துவில படுறதோ அந்த வஸ்துவை காமிக்க முடியுது. வெளிச்சம் படாத வஸ்துவை வெளிச்சத்தினால காமிக்க முடியாது. அதேதான் இந்த சைதன்ய பிரகாசம். ஆனா அனாவிதமான சைதன்ய பிரகாச சம்பந்தம் எந்த விஷயத்துக்கு ஏற்படுறதோ அந்த விஷயம் தெரியும், ஞானத்துக்கு விஷயமாகும். அப்பேற்பட்ட சைதன்ய சம்பந்தம் ஏற்படலைன்னா அந்த வஸ்து நமக்கு பிரகாசிக்காது. இதுதான். அப்ப என்னாச்சு? சைதன்யத்துல ஆவரணம் இருக்கும்போது அனாவித சைதன்ய சம்பந்தம் இல்லாததுனால அந்த விஷயம் பிரகாசிக்கிறது. முன்னாடியே சுத்தியந்திரியில அப்படின்னு கேட்டா சுத்தியவச்சின்ன சைதன்யத்துல ஆவரணம் இருந்தது. அதனால அனாவிதமான சைதன்ய சம்பந்தம் அந்த சுத்திக்கு கிடைக்கல. அதனாலதான் சுத்தி தெரியாம இருந்தது. இந்த சுத்தி ஞானம் என்ன பண்ணுது? அந்த சைதன்யத்துல உள்ள ஆவரணத்தை நீக்கி இருக்கு. இப்ப அனாவிதமான சைதன்ய சம்பந்தம் சுத்திக்கு கிடைச்சது. அதனால இப்ப சுத்தி கிடைச்சது. இது வாழ்வு. இப்ப சுத்தி தெரியல, சுத்தி தெரியுது அப்படிங்கிற விவகாரத்துக்கு சுத்தி தெரியலேன்னு சொல்லும் போது சுத்தி விஷயமான அஜ்ஞானம்னு அர்த்தம் இல்லை. சுத்தி அவர் சின்ன சைத்தன்ய விஷயத்த அஜ்ஞானம். இது எல்லாத்தையும் சுத்தின்னு சொன்னா சுத்தியவச்சின் சைத்தன்யம், அது சுத்தியவச்சின் சைத்தன்யத்துல உள்ள அஜ்ஞானம். அதனால சுத்தி தெரியுது. சுத்தி விஷயமான அஜ்ஞானம் சொல்றாங்க. ஆத்ம விஷயத்துல நேரடியாவே அஜ்ஞானம் உண்டு. அனாத்ம விஷயத்துல அந்த சைதன்யத்தை மறைச்சு அது செய்ய விடாம பிரதிபந்தம் பண்ணிடுறது. சுத்தியாதி ஜட விஷயேஷு ரஜதாதி உபாதானானாம் அஜ்ஞான அவஸ்தா விசேஷானாம் சைதன்ய வியவகாரகத்வேன பலதः ஆவரணத்துவம். சைதன்யத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் அனாத்ம விஷயத்துக்கும் ஒரு விவகாரத்தை ஏற்படுத்தி விடலாம்.
ஆவரணங்கிறது. சைத்தன்யத்தை மறைச்சு வச்சு அந்த சைத்தன்ய சம்பந்தம் விஷயத்திற்கு வர முடியாத பண்ணுது. அதனாலதான் பிரகாசிக்கிறது. அலதா ஆவரணத்தும் அவிரோதா. அதனால முன்னாடி சொன்னாலே விஷயத்தை ஆவரணம் பண்றதுன்னு சொன்னா இப்போ இடத்தை ஆவரணம் பண்ணாதுன்னு சொல்ற ரெண்டுக்கும் விரோதம் கிடையாது. அலதா தெரியாம போச்சு இல்லையா, அதைத்தான் அங்க ஆவரணம்னு நினைக்கிறார். ஒரு விஷயமா ஆவரணத்தை கொடுத்துட்டார். இப்ப ஆவரணம்னா என்ன? சைதன்யத்தை ஆவரணம் பண்றதுன்னு சொல்றாரு. ஆவரணம் பண்றதுன்னா சைதன்யம் பிரகாசம், அந்த பிரகாசத்தை நாசம் பண்ணிடுறதுதான் ஆவரணமா, இல்ல வேற ஏதாவது இந்த பிரகாசம் எந்த வேலையை பண்ணணுமோ அந்த வேலையை பண்ண விடாம பிரதிபந்தம் பண்றது ஆவரணமா? ரெண்டு தான் இருக்கு. மூணாவது ஒரு விகல்பம் கொண்டு வர, பிரகாசம் தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு ஏதோ ஒரு இன்னொரு சகாயத்தை அபேட்சிக்கிறது. அந்த சகாயம் இல்லாததுனால பிரகாசம் பண்ண முடியாமல் இருக்கிறது. இதுதான் ஆவரணம் சொல்றார். மூணு ஆவரணம் நாம நானும் ஆத்மனி ஆவரணம் நாம கிம் பிரகாச நாசகா. ஆத்மா தானா பிரகாசிக்கிறதுன்னு சொல்றோம்னா ஆத்மா எப்படி தெரியுது? தானாவே தெரியுது. இந்த ஞான பிரகாசத்தை அஜானமானது இல்லாம படுகிறது. அப்படியா? இம்ம பிரகாசத்திய விஷய பிராகத்தியாட்ச காரிய உட்பாதனை பிரதிபந்தா. பிரகாசமானது விஷயத்தை பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்லும் போது விஷயத்துல ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துறது, அதுக்கு பிராகத்தியம். பிரகடனம் சொல்றோம் இல்லையா, அப்படின்னா பிரத்யட்சமா தெரியும். தியானம் வந்தா விஷயம் பிரத்யட்சமா தெரியும், தியானம் இல்லாட்டா விஷயம் தெரியாது. அப்ப தியானமானது தியான பிரகாசம் விஷயத்துல பிரகடனம் பிராகத்தியம்னு ஒண்ணு உண்டாக்குறது. இதை உண்டாக்க முடியாமல் பிரதிபந்தம் பண்றது அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றா. தத்தைவ சககார என்கிற பிரதி. இந்த ஞானம் அந்த விஷயத்துல பிராகத்தியத்தை உண்டு பண்ணணுமானால் வெறும் ஞானம் இருந்தா போகாது, அதுக்கு சகாயமாக சககாரி இன்னொன்னு வேணும். அது வராத பரியந்தம் ஆவரணம் வந்ததுன்னா பிரகாசம். அப்படி இது மூணா பேசுங்க. என்ன சொல்றாருன்னா ஆசிரியகா பிரகாசத்தை இல்லாம பண்ணிடுறதுன்னு தப்பு. ஏன்? பிரகாசத்திய வித்யாத்ம சைதன்ய ரூபத்வா. ஆத்ம பிரகாசம்னா அவருடைய சைத்தன்யம் அதுதான் நிச்சயமாச்சேன். நிச்சயமான அந்த சைத்தன்யத்தை எதனாலையுமே விநாசம் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இந்த அஜ்ஞானம் மாத்திரம் ஆவரணம் பண்றேன்னு சொல்லி அதை எப்படி விநாசம் பண்ண முடியும்? அதனால ஆத்ம சைதன்ய பிரகாசத்தை அஜ்ஞானத்தினால விநாசம் பண்ணினதாக சொல்ல முடியாது. இந்த பட்சம் தப்பு. நானும் விதி பண்ணலாம். இரண்டாவது பட்சத்துக்கும் மூணாவது பட்சத்துக்கும் வரலாம். எப்படின்னா அக்னி தாகத்தை உண்டு பண்ணும். அக்னியுடைய காரியம் தாகத்தை உண்டு பண்றது, ககனத்தை உண்டு பண்றது. இப்ப என்ன ஆச்சு? சந்திரகாந்த மணிங்கிறது ஒண்ணு பக்கத்துல கொண்டு வச்சாச்சுன்னா இந்த அக்னியால தன் காரியத்தை செய்ய முடியும். அக்னி இருக்கு ஆனா விட மாட்டேங்குது சந்திரகாந்த மணி பிரபாவம். அப்ப என்ன சந்திரகாந்த மணி என்ன பண்ணுது? அதனுடைய காரியத்தை செய்ய விடாமல் பிரதிபந்தம் பண்ணுது. அதே மாதிரி இந்த அஜ்ஞானம் என்ன பண்றதுன்னு பாருங்க. ஆத்ம சைதன்யம் தானாவே பிரகாசிக்கக்கூடிய சுகாவம் உள்ளது. ஆனா அது பிரகாசிக்க எனக்கு தெரியறதேன்னு சொல்லணுமோ இல்லையோ, தெரியறேன்னு பிரகாசிக்கிற வஸ்துவை நமக்கு பிரகாசிக்கிறது எனக்கு நல்லா தெரிகிறது அப்படின்னா நம்ம அதை பத்தி பேசணும். அந்த வஸ்துவை பத்தி இதுதான் அதனுடைய காரியம். ஒரு வஸ்து பிரகாசிக்கிறதுனா அதனுடைய காரியம் என்ன? விவகாரம். பிரகாசிக்கிறதுங்கிறது விவகாரம். இந்த விவகாரங்கிற காரியத்தை வரவிடாமல் தடுத்துறது அஜ்ஞானமானது. ஆனா ஆத்மா பிரகாசிச்சுட்டே இருக்கு, அந்த அக்னி இருந்துட்டே இருக்கு. ஆனா அதனுடைய காரியமான தியாகங்கிறது வரல. இந்த பதிவு அதே மாதிரி ஆத்மா பிரகாசிச்சுட்டே இருக்கு, ஆனா பிரகாசிக்கிறதுக்கு சொல்ல விடாம பிரதிபந்தம் பண்ணிருக்கு ஆவரணம். இந்த அஜ்ஞானமானது இப்படி சொல்லலாம். அல்லது மூணாவது பட்சத்துக்கு வரலாம். ஆத்மா பிரகாசிக்கிறதுன்னு நான் சொல்லணுமானால் அந்த ஆத்மா பிரகாசம் மாத்திரம் போராது, அதோட சேர்ந்து ஏதோ ஒரு சககாரி தேவைப்படுறது. அது வரல. அஜ்ஞானம் அதை வரவிடாம வச்சிருக்கு. தியானம்னு ஒண்ணு கூட விருத்தி ஞானம்னு ஒண்ணு வரணும். அப்பதான் எனக்கு தெரியுதுன்னு நான் சொல்ல முடியும். அந்த விருத்தி ஞானங்கிறது வராததுனால அந்த இது ஆவரணமாக இருக்கு.
இது மூணாவது இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. வெறும் ஞானம் பிரகாசிக்க முடியாது, சைதன்யம் பிரகாசிக்க முடியாதான். சைதன்ய பிரகாசத்தோட சேர்ந்து மனோவிருத்தின்னு ஒன்று சேரும். அந்த மனோவிருத்தி வரல அஞ்ஞானம் இருக்கும்போது அந்த விஷயத்துல அந்த விருத்தி வராததுனால சைதன்யம் இருந்து பிரகாசிக்க முடியாமல் இருந்தது. இந்த மாதிரி ஒரு இப்படியாவது பண்ணலாம். இதற்கு சொல்கிறார் அந்தகரண விருத்தி சித் பிரகாசம் அந்தரேன விஷயே பிருதக் பிராகத்திய அனங்கீகாரா. சொன்னார்னா இந்த பிராகத்தியங்கள்லாம் போயிட்டா வந்ததுங்கிறதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா விஷயத்துல என்ன தெரிகிறது, பிரகடமான விஷயமா இருக்குதுன்னா அந்த பிராகத்தியம் என்ன? வேதாந்த சித்தாந்தப்படி அந்தகரண விருத்தியால ஆவரணம் நீங்கி பிரகாசிக்கக்கூடிய சைத்தன்யத்தான் அந்த பிராகத்தியம். இதுதான் பலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக அந்தகரண விருத்தி அந்த வியக்தம்னு சொன்னா ஆவரணம் நீங்கினான். அந்தகரண விருத்தியால எந்த சைத்தன்யத்தில் உள்ள ஆவரணம் விருத்தியா இருக்கோ அந்த சைத்தன்யம் வியக்தம். அந்தகரணத்தினால விருத்தியால வியக்தமானது. அப்பேற்பட்ட சித் பிரகாசம் இருக்கு. இந்த சித் பிரகாசம் தான் பிராகத்தியம். இதை தவிர்த்து அந்த ஞானம் விஷயத்துல பிராகத்தியம் ஒண்ணு உண்டாக்குறதாக நாங்கள் ஒத்துக்கிறோம். மீமாம்சம் ஒத்துக்கிறோம். மீமாம்சம் தான் பிராகத்தியம் ஒண்ணு உண்டாகுது அப்படின்னு சொல்றோம். அதை நாங்கள் வேதாந்தத்தில் ஒத்துக்கிறது கிடையாது. அதா ஒரு நிரூபம் ஆவரண சொல்லுவோம். அதனால என்னாச்சு, இந்த ஞானத்தினுடைய காரியத்தை வரவிடாமல் அஜ்ஞானம் தடுக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஏன்னா காரியம்னு சொல்லி நீங்க இந்த பிராகத்தியத்தை சொன்னீங்கன்னா அந்த பிராகத்தியம் நமக்கு தேவையே இல்லாத விஷயமா இருக்கு. ஆகையால அதை தடுத்து பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷிய அபிப்பிராயம். சித்தாந்தி என்ன பண்றாருன்னு பாருங்க. சத்தியம் தூரம் யோசிச்சு சொன்னத நான் பாதி அங்கீகாரம் பண்ணிக்கிறேன். சத்தியம்ங்கிறது ஒரு அபியம், அர்த்தாங்கீகாரம். நீ சொன்னதுல கொஞ்சம் சத்தியம் இருக்கு, பார்த்து தெரியுது. அர்த்தாங்கீகாரத்தை தெரியுது. அதைவ ஆவரணத்திய அனிர்வாச்சிய அவித்யாரூபத்தும் அங்கீகர்த்தவியம். என்ன கேட்டா இந்த அவித்யை என்ன பண்றதுங்கிறது நம்மளா சொல்ல முடியாது. இது அனிர்வாட்சி. அனிர்வாட்சின்னு சொன்னாக்க சொல்ல முடியாது. என்ன பண்ணிடுங்கிறது சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கும்போது தெரியலன்னு விவகாரம் என்ன பண்ணிட்டு அந்த ரஜத்தை என்ன பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா? சுத்தி என்ன பண்ணுது? ரஜுல சர்ப்பம் தெரியுது. அந்த சர்ப்பமானது அந்த ரஜுவை என்ன பண்ணுது? அங்கே ஆனந்த கொண்டு போல, அதை இல்லாம பண்ணல, இன்னும் பண்ணல. தெரியுது, அது தெரியல, அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி இந்த ஆவரணம் விக்ஷேபமானது ஆத்மாவை என்ன பண்ணிட்டு கேட்டா ஒண்ணுமே பண்ணல. அதனாலதான் ஆவரணம் அனிர்வாச்சியம் சொல்றது. அதுக்காக உன்னால நிரூபணம் பண்ண முடியலேங்கிறதுக்காக ஆவரணத்தை இல்லேன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க. நட்டு துர்ரூபத்துவ மாத்திரன தது அபலாபமோ இருக்கா. ஆவரணத்தை அபலாபம் பண்றதுனா இல்லேன்னு சொல்லு. ஆவரணம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். என்ன பதில் சொன்னாலும் அதுல உடனே கேள்வி கேட்டு வச்சுட்டு வாய முடியாது. அப்படியானா ஆவரணம் இல்லை அப்படின்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியலன்னா அப்பவே ஆவரணம் இருக்கு. ஆவரணம் இருக்கிறதுனால தெரியாம போகும். அதனால தொழில்நுட்பமாசிரியரா தது அபலாபகா நதிக்கா அனுமான சித்தா. அனுமானத்தினால ஆவரணம் இருக்குங்கிறத நாம கண்டுபிடிச்சு வரணும். அஸ்மிதாவது மூடானம் ஏவம் விவகாரா. மூடான்னு சொன்னா ஆத்மஜானிகள் பாக்கி எல்லாரும் இருக்கிறாங்க. ஆத்மஜானியை தவிர பாக்கி எல்லாரும் இருக்கணும். அவெல்லாம் என்ன சொல்றா? பகனாயா ஜீதம் விவேகிக்கும் ஆத்மதத்துவம் பிரகாசே. ரெண்டு விதமான ஆவரணத்துக்கு ரெண்டு உதாரணம். உபனிஷத்து ஆத்மாவை பத்தி என்ன சொல்றது? ஆத்மாவுக்கு பத்தி கிடையாது, தாகமே கிடையாது, பதியானங்கள்ல சோகமங்கள்லாம் கிடையாது. அப்படி ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஆத்மா இருக்குன்னு நமக்கு தெரியாம இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லே தெரியும். இல்லேன்னு சொல்றது அகத்துவாவர். சரி, இல்லேன்னு சொல்றதுல இருந்து நாம கொஞ்சம் முன்னாடி இருக்கிறோம். அதாவது உபனிஷத்து சொல்லிருக்கு, அது பிரமாணமா இருக்கு, அது சொல்றதை நாம நம்புறோம் அப்படின்னா இருக்கு. ஆனா எனக்கு தெரியல, அது விட்டுக்கலாம் இல்லையா? உபனிஷத்தே படிக்கிறதுக்கு முன்னாடி இவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஆத்மா இல்லை. நீ இப்படி ஆத்மான்னு தனியா சொல்றது சொல்லக்கூடாது.
யோசனாயாத்யதீதா பண்டிதாக புத்தாதவன் யோசனாயாதிவாசி சுகம் மோகம் ஜராம் மிருத்து மத்திய ஜராமரணம் இல்லாதவன் மரணம் இல்லாதவன் பிறக்கல அப்படிலாம் சொன்னா தப்புன்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி கிடையாது. இதுதான் அகஸ்தாபாதிகாரம். சுருதி சொல்லி கொடுத்துருக்கப்பா அப்படி இருக்கா. ஆனா எனக்கு அந்த மாதிரி தெரியல அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நாஸ்தி ந பிரகாசத்தே விவேகி பிரதிபிம்பம் ஆத்மதத்துவம் நாஸ்தி ந பிரகாசத்தே விவகாரம் ஆச்சு. இது லோகத்துல பிரதிபிம்பமா விவகாரம் இருக்கு. சோயம் விவகாரம் ஆத்மனி ஆவரூப ஆவரண நிமித்தா பேசுவது. இந்த விவகாரம் வந்து தெரிவிக்கிறான் இருக்கிறான். இப்படி ஒரு விவகாரம் வரத்துக்கு நிஜமான ஆத்மாவில ஒரு ஆவரணம் இல்லாட்டா இந்த மாதிரி விவகாரம் வருவோம். ஆத்மா மறைஞ்சு போகலைன்னா யாராவது அதை இல்லைன்னு சொல்லுவணும். அதான் பிரகாசத்தில் இருக்கக்கூடிய வந்து இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால அதுல பாவரூபமான ஒரு ஆவரணம் இருக்கிறதுனாலதான் தெரியாம அது இல்லைன்னு சொல்றான். ஆத்மாவை இல்லைன்னு சொல்றான், தெரியலைன்னு சொல்றான். பாவரூப ஆவரணம் இருக்கா சொல்லும் அருகல். ஏன் அஸ்தி பிரகாசத்தே வித்யாதி விவகார புஷ்கல காரணம் ஆவரணம் இருக்குங்கிறத நீங்க எப்படி அவ்வளவு திருடமா அனுமானம் பண்ண முடியும்? இதுவும் இருக்கிறத வச்சுட்டு அக்னி இருக்குன்னு நிச்சயமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சொல்றதுக்கு நம்ம யுக்தி இல்லையா? இந்த ரூபம் இப்போ இல்லை, ரூபம் வந்துட்டே கொஞ்சமா ரூபமா இருந்ததுன்னா அப்ப அக்னி இருக்குன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. அக்னி அணைஞ்சு போனதுக்கு அந்த ரூபம் வரலாம், ஆனா கொஞ்ச நேரத்துல அது போயிடும். ஆனா நிரந்தரமாக வந்துட்டே இருக்குன்னா அந்த அக்னி இல்லாம இது மாதிரி ரூபம் வராது. அதனால அக்னி இருக்கு, கண்டிப்பா இருக்குன்னு நம்ம அனுமானம் பண்றோம் இல்லையா? அதுதான் அந்த அனுகூல தர்க்கம். இல்லைன்னா இந்த மாதிரி வரவே வராது. அத போல இந்த ஆத்மாவில அப்படி ஒரு ஆவரணம் இருக்கலையே சொன்னா அது என்ன கெட்டு போயிட்டு அப்படின்னு கேட்டா அது சொல்ற ஆத்மா இருக்குன்னே எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய காரணங்கள் இருக்கு. ஆத்மா என்ன தெரியுது, மனுஷன்னு பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும் எல்லாருக்குமே. ஏன் அதுக்கு வேண்டிய காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்னா ஆத்மா இருந்தா போதும். ஆத்மா சொப்பிரகாசமானதுனால அதை பிரகாசப்படுத்துறதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை இல்லையா? அனாத்மாவா இருந்தா அதை பிரகாசம் பண்றதுக்கு ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் சாமான்கள் சாமகிரி தேவைப்படும். பிரகாசமான மனசயோகம் ஆத்மசயோகம் எல்லாம் வரிசையா ஏகப்பட்டது. ஆனால் ஆத்மா தானே பிரகாசிக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது இல்லை அதான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு காரணத்தை இல்லைன்னு சொல்லி காமிக்க முடியாது இல்லையா? அப்ப என்னாச்சு, இப்பேற்பட்ட ஒரு ஆத்மா தாம் பிரகாசிக்கிறதுக்கு எதையுமே அபேட்சிக்காத ஒரு ஆத்மா பிரகாசிக்காம இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணனா அது ஏதோ ஒண்ணு மறைச்சிருக்குன்னு வச்சுட்டாத்தானே சொல்லி வர முடியும் இல்லையா? அதனால அஸ்தி பிரகாசத்தே இத்தியாதி விவகார புஷ்கல காரணம் இந்த ஆத்மா இருக்கு எனக்கு தெரிகிறது அப்படின்னு விவகாரம் வரத்துக்கு தேவையான சகல காரணமும் இருக்கு. சகல காரணம்னா ஒரே ஒரு காரணம் தான். இதுக்கு மேல ஆத்ம விஷயத்துல வேண்டியதில்லை இன்னொரு காரணம். அது இருக்கும்போது இந்த விவகாரத்வா அஸ்தி பிரகாசத்தைன்னு சொல்றதுக்கு விபரீதமான விவகாரம் பண்றான். நாஸ்திங்கிறான், நப்பிரகாசத்தையும் சொல்றான். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஆத்மாவுக்கு ஒன்று இருக்கு, ஆவரணம் பிரதிபந்தம் பண்றதுக்கு ஒன்று இருக்கு. என் நைவம் தன் நைவம் அஸ்தி பிரகாசத்தை விவகாரா விபரீத திருஷ்டாந்தம் அனுமானம் பண்றதுக்கு அன்வய திருஷ்டாந்தம் விபரீத திருஷ்டாந்தம் இடத்துல விபரீத திருஷ்டாந்தம் தான் வேலைக்கு வரும். இந்த பருவத்துல ரூபத்தை பார்த்தான், அக்னி இருக்குங்கிறத அனுமானத்தால கெட்டு போயிட்டான். ரூபம் இருந்தால் அக்னி இருக்கும். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா மகாநகம் அந்த அடுப்புல இருந்து புற வந்துட்டே இருக்கு, அக்னி அடுப்பு எழுதிட்டே இருக்கு, அக்னி இருக்கிறது. இது அன்வய திருஷ்டாந்தம். எதிரேக திருஷ்டாந்தம்னு சொன்னா அக்னி இல்லாதா புகை இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணம். எங்க குளம் கிளம்புறதா அப்படின்னு அந்த அக்னி இல்லை, அந்த ஒண்ணும் புகைய வராது. அதனால எதிரேக ரெண்டுமே இல்லைன்னு எந்த திருஷ்டாந்தத்தை காமிக்கிறோமோ அது விவேக திருஷ்டாந்தம். காரணம் இரண்டு ரெண்டுமே இருக்குங்கிறதுக்கு இடத்தை காமிச்சோம்னா அந்த இடம் அன்வய திருஷ்டாந்தம். இந்த இடத்துல விவேக திருஷ்டாந்தத்தை கொடுக்குறாங்க. எங்க அஸ்தி பிரகாசத்தேன்னு நாம சொல்றதுக்கு தேவையான சகல காரணங்களும் சேர்ந்து இருக்கோ அந்த இடத்துல
நாஸ்தின பிரகாசத்தைங்கிற விவகாரம் வராது. இங்கே அஸ்தி பிரகாசத்தை கடகா இது விவகாரம் வரும். இடம் இருக்கு, நல்ல வெளிச்சம் இருக்கு, கண் நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவான், எனக்கு தெரியுதா தெரியலையா, எனக்கு இருக்கா இல்லையாங்கிறது என்ன பண்ணி சொல்லுவான், இருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு காரணங்கள்லாம் இருக்கிறதுனால கடன் இருக்கு, கடன் தெரியுது அப்படிங்கிற விவகாரம் அது ஏற்படும். இல்லே அவன் என்ன சொல்ல முடியாது, சொன்னா பொய் சொன்னதாக ஆகும். அதனால இல்லே தெரியல அப்படின்னு அவனால சொல்ல முடியாது. அதனால விதைகள் இருக்காங்க. ஆனா ஆத்மாவில எப்படி, ஆத்மாவில இதே மாதிரி தெரிய அஸ்தி பிரகாசத்தையும் சொல்லப்படுவது அவன் எப்படி சொல்லியிருக்கான், நாஸ்தி அப்பிரகாசத்தை சொல்லியிருக்கான். அதனால இதை ஒரு ஆவரணம் இருக்கிறத எழுதிக்கிறோம். நக காரண பௌஷ்கல்யம் அப்படின்னு நித்திய சித்த ஸ்வப்பிரகாச சைதன்யாதிரேன மற்ற அந்நிய அபேட்சா அபாவா. கார்த்திகன் ஒரு கேள்வி, ஆத்மா மாத்திரம் இருந்து கொடுத்தோம்னா அது தெரியணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அது தெரியறதுக்கு மனசுன்னு ஒரு இந்திரியம், அது இல்லாமல் ஆத்மாவை தெரிவிக்க முடியாது. ஆத்மா எப்படி தெரியுதுன்னா மானச பிரத்யக்ஷம், மனசனாலதான் ஆத்மாவை தெரிவிக்க முடியும். மனசு இல்லை, ஆத்மா தெரியும். என்ன ஆத்மா இருந்தா ஆத்மா சொப்பிரகாசங்கிறத அவ ஒத்துக்கிறது. அப்ப அப்படி இருக்குன்னு அவங்க கேட்கறான். ஆத்மா தெரியல இருக்கு தெரியணும்னு சொல்றதுக்கு தெரியாதுன்னு சொல்றான். அதனால ஆவரணம் இருக்குன்னு சொல்லியே இந்த அனுமானம் தெரியல. ஆத்மா ஏன் தெரியலன்னா தெரியறதுக்கு வேண்டிய மனசு இல்லை, அவருடைய மனசு ஆத்மாவை தெரிவிக்க முடியாது இல்லை. அதனாலதான் ஆத்மா தெரிவிக்க முடியாமல் பேரு கேட்டா அது தப்பு. வேதாந்தம் ஆத்மாவின் சொப்பிரகாசமாக தெரிவிக்கிறது. ஆத்மா தெரிஞ்சு தெரியாம இல்லை, தெரியாமலும் இருக்கு, தெரிஞ்சும் இருக்கு. அதனால எப்படி தெரிகிறதுன்னு கேட்டா, காணாமல தெரியாம இல்லைன்னு சொன்னா அது அபரோக்ஷாட்டு பிரத்திகாத்ம பிரதிஷ்டைன்னு அது தெரிஞ்சே இருக்கிறதுனால சுத்தமா தெரியவே தெரியுது. ஆனா தெரியவே தெரியுது. அதனால நித்திய சித்த ஸ்வப்பிரகாச சைதன்ய அதிரேனா அந்யாபேட்சா அபாவா. மனசு வேணும், மனசு இருந்தாதான் தெரியும் அப்படிங்கிறதுலாம் அபேட்சையே பிரகாசமான ஆத்மா. அந்நா இதா அதிருஷ்ட ஆவரணத்திய மூர்த்த திருப்திய ஆத்மனி நிரவயவே சர்வகத்தை துர்சம்பாதத்வா. அந்நா திருப்தி இதனால பாவரூபமான அஜ்ஞானம் தான் அந்த மறைக்கிறதுன்னு சொல்லணும். வேற ஏதாவது ஒண்ணு மறைக்கிறது. கட்டம் இருக்கு, கட்டாயம் இப்ப தெரியுது, இவன் தலையை போட்டு மறைச்சிருக்கான் அப்படின்னு இருக்கும். வேலையும் தலையை போட்டு மறைச்சிருக்கான்னு தெரியுது. உடத்துல வளர்க்கறதுக்கா வேலையும் உடனே அவர் ஆவரணமாக ஆயிடுச்சு. அதனால உள்ள இருக்கிற அவளுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஆத்மா தெரியாம இருக்கிறதுக்கு வேற எதையாவது ஒன்றை போட்டு மறைச்சி வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டா வேற என்ன மறைக்க முடியும் ஆத்மாவையும் சொல்றாங்க. ஒரு மூர்த்த திரவியமாக இருந்ததுன்னா நீங்க வேற ஒரு மூர்த்த திரவியத்தை போட்டு அதை மறைச்சு விடலாம். மூர்த்தி உள்ள சின்ன ஒரு பரிசீலன பதார்த்தமாக இருந்தா ஆகாசத்தை எப்படி மறைக்கிறது? ஒரு தடவை மறைச்சு பார்க்கலாம்னா மறைக்கவே முடியாது. ஆகாசம் மேகத்தினால கூட ஆகாசத்தை மறைக்க முடியாது. ஆகாசம் சூரியனை மறைச்சு விடும், இங்கே தெரிய விடாம பண்ணும். ஆனா ஆகாசத்தை மறைக்க முடியாது. ஆகாசத்துக்கு மேல இருக்கிறது மாத்திரம் ஆகாசம் இல்லை, இங்க எல்லாமே ஆகாசம் கூட வியாபிச்சு இருக்கு. அதிருஷ்ட ஆவரணத்திய இந்த அஜானத்தை விட்டா வேறு விதமான ஆவரணத்தை மூர்த்த திரவிய ஆத்மனி நிரவயவே சர்வகதே துர்சம்பாதத்வா. ஆத்ம விஷயத்தை சொல்லவே முடியாது. வேறாவது சொல்றது அது நிரவயம். அவயவம் இருந்தா ஒரு பக்கத்தை போட்டு மறைச்சு விடலாம். அவயவம் இல்லாதது புத்தியா இருந்தா இருந்ததுன்னா பண்ணலாம், மறைக்கலாம். இது சர்வகதம், சர்வவியாபியாக இருக்கு. அதனால மூர்த்த திரவியத்தை மறைக்கிற மாதிரி ஆத்மாவை போட்டு மறைக்க முடியாது. அஜ்ஞானத்தின் தேவனிக்க ஆத்மனி முக்த விவகார யோகியத்துவம் ஆவரணத்தை சொரூபம் இது நிரூபிதம் சொல்லி. என்ன சொல்ல வருவது அப்படின்னு கேட்டா, அஜ்ஞானம் ஆத்மாவில் என்ன பண்றதுன்னு சொன்னா ஆத்மாவில் ஒண்ணும் பண்ணல. இவன் ஆத்மா தெரியலேன்னு இவன் சொல்ல வச்சு, ஆத்மா தெரியல, ஆத்மா கிடையாது, ஆத்மா இல்லைன்னு சொல்ல வச்சிருக்கு. இதுவேதான் அது பண்ணக்கூடிய ஆவரணம். ஆத்மா வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதான் சொல்றார் முக்த விவகார யோகியம். இப்பேற்பட்ட விவகாரத்துக்கு யோகியமாக அந்த ஆத்மாவை ஆக்கிடும். விவகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தா அந்த விவகாரத்துக்கு யோகியமாக ஆத்மாவை ஆக்குறது அப்படின்னா அஜ்ஞானம் பண்ண
ஆனா அஜ்ஞானம்ங்கிறது என்னன்னு நிரூபணம் பண்ணியாச்சு. அது எதை மறைக்கிறதுன்னு சொல்லியாச்சு. அது மறைக்கிறதுன்னா என்ன, ஆத்மாவை ஆவரணம் பண்றதுன்னா என்ன மாதிரி ஆவரணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டா என்ன செஞ்சாங்கன்னா வெளியே சொல்லுபடியா பண்ணிடுறது. இதுக்கு காரணம் விவகாரத்துக்கு காரணமாகிறது. இதுதான் மறைக்கிறது. இன்னும் அஜ்ஞானம்னு அதுக்கு ஏன் பேர் வருது? அஜ்ஞானம் அந்த நன்மைக்கும் தியானம், தியானங்கிற சப்தத்துக்கும் நன்மைக்கும் சேர்த்து சமாசம் பண்ணினா அஜ்ஞானம் சப்தம் பண்ணுது. இந்த நன்மைக்கு என்ன, நன்மைக்கு பல அர்த்தங்கள். நன்மைக்கு சத்தாவிஷம், அபாவச்ச, அல்பத்துவம் வச்ச 6 கடற்காகன்னு சொல்லுவாங்க. 6 அர்த்தங்கள் இருக்கு. அதை போல இருக்கு அப்படிங்கிற சாதிக்கத்தை காமிச்சு கொடுக்குமா? அதே மாதிரி அது இல்லைங்கிறத காமிச்சு கொடுக்கணும். அதை காட்டிலும் வேறேன்னு காமிச்சு கொடுக்கணும். அதுக்கு விரோதின்னு காமிச்சு கொடுக்கணும். பிரசம்சை இல்லை, அதாவது ஒட்டத்தையானதாக இல்லை அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கணும். ரொம்ப கொஞ்சமா இருக்குங்கிறது காமிச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி 6 விருது சாதிக்கத்தை காமிக்கலாம். அது என்ன உதாரணம் சொல்றாங்க? அப்ராமணம் ஆணைய அப்படின்னு. அப்ராமணம் பிராமண அப்ராமணாத ஒரு அப்ராமணனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு கொண்டு வந்தா, அவன் இப்படி சொன்னா அவன் ஒரு கடத்தை கொண்டு வர மாட்டான். கடம் பிராமணனா இல்லையா? அப்ப அப்ராமணமானே சொன்னா ஏன் கடத்தை கொண்டு வருவீங்க? ஏன்னா இவன் அப்ராமணன்னு சொல்றதே பிராமண சதுசனான இன்னொரு மனுஷனுக்கு தெரியும். பிராமணனை காட்டிலும் வேறானவனாகவும் பிராமணனை போல இருக்கிறவனும் அப்படிங்கிற அர்த்தம் அந்த நன்மையிலிருந்து தெரியும். மகாபாரதத்தில் உதாரணம் கொடுத்திருக்கார். அப்ராமணமானய சொன்னா உடனே ஒரு இடத்தை கொண்டு வந்து அப்ராமணம் தானே சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னொரு மனுஷன் தான் சொல்லலாம். சாதிக்கு இருந்தால்தான் அந்த நன்மை. இப்ப அஜ்ஞானங்கிறது அல்பத்துவம் இந்த மாதிரி அர்த்தத்தையும் உண்டு. ஆன்மீகாரம் சொன்னா கண்டின உப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அளவனா எவா போடல அப்படிங்கிற அர்த்தத்தில் ஏன் அந்த மாதிரி கொஞ்சமா இருக்குங்கிற அர்த்தத்திலையும் இந்த ஆங்கிறது பிரயோகம் பல எல்லாம் 6 அர்த்தத்தையும் தனித்தனியா உதாரணங்கள் தான் சொல்றாங்க. இப்ப அஜ்ஞானம்ங்கிற இடத்துல நீங்க அந்த நன்மைக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறது? நானும் அஜ்ஞானம் இருக்கிற நனஹா எல் அபாவகா அர்த்தா சதா தியான அபாவகா வித்யா. இந்த நன்மைக்கு அபாவம் சொன்னா அஜ்ஞானம்னா என்ன? தியானம் இல்லை, அபிஜ்னம்னு சொல்றாங்க. அபிஜ்னம் அபிஜ்ன வஸ்து அபிஜ்னம் இல்லாம போகட்டும், விஜ்னத்துடைய அபாவம். அதை போல அஜ்ஞானம்ங்கிற இடத்துல அபாவம்னு சொன்னா ஞானம் இல்லாம இருக்கிறது அஜ்ஞானம் அப்படின்னு அர்த்தமாயிருக்கு. இது உங்களுக்கு இஷ்டம் இல்லை. நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு அது தியானத்துடைய அபாவம் இல்லை, அதுவும் ஒண்ணு இருக்கிற பதார்த்தம் தான் அப்படின்னு சிரமப்பட்டு சாதிக்கிறது. ஆனால் இப்படி நீங்க அப்படி சொல்லக்கூடாது. விரோதின்னு சொல்லலாமே. அதர்மஹான்னு சொல்றது. கர்மஹா அதர்மஹா. அதர்மஹான்னு சொன்னா கர்மத்தை செய்யாம இருக்கிறது அதர்மம் இல்லை, அதுக்கு விருப்பமா செய்யறது இருக்கு, அதுதான் செய்யாம இருக்கிறது ஒண்ணும் அதர்மம். அங்க இருந்து அந்த தாங்கிற அந்த நன்மை விரோதத்தை தாங்கு. அதை போல நீங்க விரோதின்னு அர்த்தத்தை சொல்லலாமே. தியானத்துக்கு விரோதி விரோதிங்கிறது இல்லை. எப்படின்னா நிவர்த்தியம் நிவர்த்தகம் அது ரெண்டு. ஒண்ணு நிவர்த்தி ஆயிடும், இன்னொன்னு நிவர்த்தி ஆக்கும், நிவர்த்தி பண்ணி வைக்கும். இது வந்துன்னா அது போயிடும் அப்படின்னு சொன்னா அது ரெண்டுக்கும் நிவர்த்த நிவர்த்தகமாகவும் விரோதம். விரோதனா இதுக்கு அது விரோதம், அதுக்கு இது விரோதம் தான். ஆனா ஒன்னு நாள் தான் இன்னொன்னு போகும். எலிக்கும் பூனைக்கும் விரோதம். இது எப்படி விரோதம்னா எலி பூனையை தின்னோடுங்கிற அர்த்தம் கிடையாது, பூனை எலியை தின்னும் அப்படிதான் வரும். இதுதான் அரசியல். ஆனா இது ரெண்டுக்கும் உள்ள விரோதம். அகிநகுலம் இதெல்லாம் விரோதம். அகிநகுலம்ங்கிற இடத்துல ஒண்ணுதான் இன்னொன்னு அடிக்கணும், ஆனால் அந்த இடத்துல விரோதம். யாருன்னா கோவியாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கும் புலிக்கும் அந்த மாதிரி விரோதம். அந்த புலிதான் மாட சாப்பிடும். ஒண்ணு நிவர்த்தகம் ஒண்ணு நிவர்த்தம். எப்படி இருந்தால் அந்த இடத்துல விரோதம். இப்ப இங்க எப்படி இருக்குன்னா அஜ்ஞானம்ங்கிற இடத்துல தியானத்துக்கு இது விரோதின்னு சொல்றா. தியானத்தை இது நிவர்த்தி பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. தியானம் வந்தா இது நிறுத்துறது. தியானம் இதை நிவர்த்தி பண்றதுனால விரோதின்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி அர்த்தம் சொன்னதுன்னா இந்த தியானத்தினால போகக்கூடியது வேற பல கூட. சாந்தி தியானம் கூட, ரஜத தியானம் சாந்தி வந்துடும் இல்லையா, அது கூட அந்த சுத்தி தியானத்தால போயிடுது இல்லையா. அப்ப அதே கூட அஜ்ஞானம் சொல்லலாம்.
அந்த எதுக்காக நீங்க அதுக்கு உபாதானமா தனியா ஒரு அஜ்ஞானம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஞானம் வந்தால் எது நிவர்த்தியாக கூடியதோ அதுதான் அஜ்ஞானம் சொல்லலாம். அப்ப என்ன ஆகும்? விரோதி சப்தத்தேக சாந்தி ஞானம். சாந்தி ஞானம் தான் நீங்க சொல்லக்கூடிய அஜ்ஞானம் அப்படின்னு ஆகும். இதுவும் உங்களுக்கு இஷ்டம் இல்லை, இதுக்கு வேற அஜ்ஞானம் இருக்கு. அந்யார்த்தத்தேக சாந்தி சம்ஸ்காரா. ஞானத்திற்கு அந்நியம், அதை காட்டிலும் வேறானது, ஞானத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு சொன்னால் அப்போ பிராந்தியுடைய சம்ஸ்காரம்னு சொல்றாங்க. பிராந்தியால கூட சம்ஸ்காரம் நிறைய வரும். அந்த சம்ஸ்காரத்தை தான் அஜ்ஞானம் சொல்லலாம். ஞானாபாவ சாந்தி ஞான சம்ஸ்காராக இவ அஜ்ஞானாபிஞானா. இது சொல்லக்கூடியது யாருன்னு கேட்டா சட்டபாஸ்கரன். அவர் சொல்றார். அவர் தான் அஜ்ஞானம்னு நீங்க சொல்றது ஞான அபாவமாவது இருக்கலாம், சாந்தி ஞானமாகவாவது இருக்கலாம், அதேந்து வந்த சம்ஸ்காரமாவது இருக்கலாம். இதுதான் அஜ்ஞானம். அதை தவிர வேற அஜ்ஞானம் கிடையாது. மன்றம் பிரம்ம தத்துவாவபாசம் பிரதிபத்த உத்தம் விவகாரம் ஜனயிஷ்யந்தி. சரி, இந்த அஜ்ஞானம் என்ன வேலை செய்யலாம்? நீங்க சொல்ற மாதிரி வேலை செய்யும். என்ன அஜ்ஞானம்? பிரம்ம தத்துவம் பிரகாசிக்கிறோம். இந்த சாந்தி ஞானம், ஞான அபாவம், சாந்தி ஞான சம்ஸ்காரம், இந்த வாசங்கள் எல்லாம் என்ன பண்றது? பிரம்ம தத்துவம் பிரகாசிக்கிறத பிரதிபலினம் பண்ணுறது. தெரியல பிரம்ம தத்துவம் எனக்கு பிரகாசிக்கிறது அப்படிங்கிற விவகாரத்துக்கு காரணமாக ஆகிறது. அதான் உத்த விவகாரம் ஜனீஷன் பாவரூப ஆவரண கல்பனை. அது போதுமே. இப்படி இருக்கும்போது இந்த மூலாவது ஞானம் ஒரு அஜ்ஞானத்தை கற்பிக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஞானத்துடைய அபாவமோ, சாந்தி ஞானமோ, சாந்தி ஞானத்தினால வரக்கூடிய சம்ஸ்காரத்தையோ யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமோ? இதெல்லாம் ஒத்துக்க விஷயம். இதெல்லாம் இதுவே போதுமே. இதுக்கு மேல இன்னொரு அஜ்ஞானம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்லுங்க. இது அனுபவ துக்கமா இருக்கிறதுனால நீங்க ஒத்துக்கா ஒரே ஒரு இடம் இதே மைமம் சுசுப்தாரவு பிரம்மதத்துவ அனவபாசத்தை அனன்யசாதித்தா. சுசுப்தி அந்த தூக்கம் வருதோ, அந்த சுசுப்தி காலத்துல ஒரு சாந்தி ஞானம் இருக்கோ? சாந்தி ஞானம் எல்லா சாந்தியும் வரும். சாந்தி ஞானம் இல்லை. சாந்தி ஞானத்துடைய சம்ஸ்காரம் இருக்குன்னா அந்த சம்ஸ்காரம் அப்போ வேலை செய்யாது. வேலை செஞ்சா ஏதாவது பிராந்தியை விட்டு முடியும். ஞான அபாவம்னு சொன்னா ஞான அபாவத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அந்த சமயத்துல ஞான அபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய காரணங்கள்லாம் தேவையான சாமகிரி தெரிஞ்சு முடியாது. ஆனா தெரியுது அப்புறமா எழுதுன்னு சொல்றான். அப்ப அது என்னது? அந்த அஜ்ஞானம். இதை மூணையும் காட்டிலும் வேறானதாக சொல்ல வேண்டியிருக்கீங்க. பிரம்ம தத்துவ அனவகாசத்தை. ஏன் அப்ப பிரம்மஞானியாக வாங்கல? பிரம்ம தத்துவம் ஏன் தெரியுது வந்து அப்படின்னு கேட்டா ஒரு அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் அது ஞான அபாவமாக இருக்க முடியாது. ஏன்னா ஞான அபாவத்தை அப்ப தெரிஞ்சுக்க முடியாது. சாந்தி ஞானமா இருக்க முடியாது. சாந்தி ஞானம் வர முடியாது. விடுதியில சொல்லி இருக்கும்போது அதனுடைய சமஸ்காரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் அப்போ வேலை செய்யாது விடுதியில. அதனால அப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியது என்னது? தனியான ஒரு அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் பிரம்மத்துவத்தை பிரகாசிக்க விடாமல் ஆவரணம் பண்றதுனாலதான் நதிசிரவேகம் குணமாக மக்காப்புன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம். பிரம்மதத்துவம் தெரியுது. அகரஹர் ஏகம் பிரம்மலோகம் நவிதம் அகரஹர் கட்சந்தியா ஏகம் பிரம்மலோகம் பிரதிதினம் பிரம்மத்துக்கு போயிடுறாங்க விரும்பியாரு. ஆனால் பிரம்மத்தை அடையவில்லை, அப்படியே வந்துடுறாங்க. ஏன் அப்படி? ஏன்னா பிரம்மத்துல போய் ஜயமாகறா, பிரம்மத்தோட சேர்ந்து ஐக்கியமாகறா. ஆனா பிரம்மத்தை அடையலைன்னா என்ன அர்த்தம்? அந்த சாட்சாத்காரம் அந்த வரல, அஜ்ஞானத்துக்கு பிரதிபந்தம் பண்ணிருக்கு, விவகாரிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் அவர் மேற்கொண்டு இது கொண்டார்.